உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காண்டிபர் பீஸ் என்ற எமது யூடியூப் சேனலூடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களிலே பெரும் பேசும் பொருளாக தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கும் விடயமானது பிரபல யூடியூபர், அதாவது ஹெல்பிங் வீடியோ செய்து வரும் பிரபல யூடியூபர்ஸான டிகே கார்த்திக் என்பவர் இன்றைய தினம் தருமபுரத்தில் வைத்து கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது கிடைத்த தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. டிகே கார்த்திக் என்பவர் அதாவது அந்த ஒரு குடும்பஸ்தர் மீது ஒரு அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். அந்த அச்சுறுத்தல் காரணமாக கிளிநொச்சி போலீசாரிலே அந்த குடும்பஸ்தர் முறையிட்டு தனக்கான ஒரு பாதுகாப்பிற்காக கிளிநொச்சி போலீசாரிலே ஒரு என்ட்ரி, அதாவது ஒரு பாதுகாப்பிற்காக முன்கூட்டியே ஒரு என்ட்ரி ஒன்று கொடுத்திருந்தார். அந்த குறிப்பிட்ட குடும்பஸ்தர் பின்னர் மால்பட்டுக்கு இலக்காகியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு இடையிலான ஒரு வார்த்தை பிரயோகம் மற்றும் அவர்களுடைய சண்டையானது கைகலப்பாக மாறி வாள்களால் வெட்டும் அளவிற்கு சென்றிருக்கின்றது. டிகே கார்த்திக் தர்மபுரம் என்ற பகுதியெல்லாம் வசித்து வருகிறார். இன்றைய தினம் பிற்பகல் 3 மணிகளில் வைத்து டிகே கார்த்திக் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரபல யூடியூபர்ஸான டிகே கார்த்திக் என்பவர் தனது யூடியூப் தளத்திலே, அதாவது டிகே வன்னி என்ற யூடியூப் தளத்திலே பிரபல பாராளுமன்ற உறுப்பினரும் பிரபல சட்டத்தரணியுமான சட்டத்தரணி மீது தனது குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார்கள். அவர், அதாவது டிகே கார்த்திக் கூறுவது என்னன்னு சொன்னால், வன்னி ஊழல் ஒழிப்பு அணியானது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இது பல்வேறுபட்டவர்களுடைய ரகசியங்களை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே முதலாக, அதாவது இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி சார்பாக அந்த கிருஷ்ணா அவர்களுடைய தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தது. டிகே கார்த்திக் என்பவருடைய ரகசியங்கள் மற்றும் அவருடைய செயற்பாடுகளை உற்று நோக்கி அவர் மீது குற்றம் சுமத்தி ஒரு பேஸ்புக் தளத்திலே பதிவிட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது பெரும் பேசும் பொருளாக இருக்குவது டிகே கார்த்திக்கும் பல ஊழல் செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கிறார். அவர் தன உதவி திட்டங்களுக்கு வருகை தந்த காசுகளை தன்னுடைய சுய தேவைக்காக பயன்படுத்தியிருக்கிறார். அத்தோடு இவர் டிகே கார்த்திக் என்பவரையும் கைது செய்ய வேண்டும் என அவருடைய பல ரகசியங்களை வன்னி ஊழல் ஒழிப்பு அணியினர் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்ற ஒரு பேஸ்புக் தளத்திலே, அதாவது சங்கவி மீதும் பிரபல யூடியூபர்ஸான சங்கவி மீதும் இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற ஒரு பேஸ்புக் தளத்திலே இந்த சங்கவி மீதான ஒரு அவதூறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவருடைய பதிவுகளை இட்டிருந்தார்கள். இதனால் மனமுடைந்த சங்கவி தான் அவ்வாறான செயற்பாடுகளிலே தான் ஈடுபடவில்லை, என் மீது ஒரு திட்டமிட்ட ரீதியிலே ஒரு குற்றம் சுமத்துகிறார்கள், இதற்கு இதுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என அவர் தனது யூடியூப் தளத்திலே தெரிவித்திருந்தார். பிரபல யூடியூபர்ஸ் மற்றும் பிரபலங்களுடைய தகவல்களை இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணியினர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரபல யூடியூபர்ஸான டிகே கார்த்திக் இன்றைய தினம் அவர் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம்தான் பிற்பகல் 3 மணியிலே கைது செய்யப்பட்டதாக தற்போது கிடைத்த தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. ஹெல்பிங் வீடியோ செய்து வரும் பிரபலங்களாக காணப்படும் கிருஷ்ணா மற்றும் டிகே கார்த்திக் என்பவர்கள் இந்த உதவி திட்டங்கள் செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு எதிராக பிரபல பாராளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனன் ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்திலே இவர்களுக்கு ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்து, இவர்கள், அதாவது டிகே கார்த்திக்கும் டிகே கிருஷ்ணா அவர்களும் இந்த உதவி திட்டம் என்ற போர்வையிலே அவர்கள் இந்த பணங்களை மோசடி செய்வதாக ஒரு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அந்த வகையிலே இந்த முதலாக கிருஷ்ணா அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். மெல்லாக நீதிமன்றத்திலே கிருஷ்ணா அவர்களுடைய வழக்கானது மீள்பரிசீலனை செய்யப்பட்டு அவருக்கான மோசம் போட்டு விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் நேற்றைய தினம் நடைபெற்ற மெல்லாக நீதிமன்றத்திலே நடைபெற்ற அவருடைய வழக்கிலே அவரை விடுதலை செய்ய முடியாது என நீதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். இதனால் மீண்டும் அவர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டுள்ளார்.
அதனைத் தொடர்ந்து அவருடைய வங்கி கணக்கிலே 9 கோடி ரூபாய் பணங்கள் இருப்பதாக சமூக வலைத்தளங்களிலே பதிவிடப்பட்டிருக்கின்றது. 9 கோடி ரூபாய் பணம் எவ்வாறு வந்தது, அது தொடர்பான ஒரு விளக்கத்தை அரசாங்கம் தற்போது நீதிமன்றம் மேற்கொண்டு வருவதுடன் இந்த இவ்வளவு பணங்கள் மற்றும் அவருடைய சொத்து மதிப்புகள் எல்லாத்தையும் தற்போது கணக்கில் எடுத்து எவ்வாறு வந்தது, எவ்வாறு யார் கொடுத்தார்கள், அது தொடர்பான ஒரு விசாரணைகளை தற்போது நீதிமன்றத்தினால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் கிருஷ்ணாவை தொடர்ந்து DK கார்த்திக் அவர்கள் இன்றைய தினம் பிற்பகல் 3 மணி அளவிலே இந்த கைதானது அவர் இடம்பெற்றிருக்கிறது. DK கார்த்திக் என்பவர் இந்த ஹெல்பிங் வீடியோ எல்லாம் நான் நிப்பாட்டுறேன், இந்த ஹெல்பிங் வீடியோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஒரு 3-4 பேருடைய உதவி திட்டம் வந்திருக்குது, அந்த உதவி திட்டத்தை கொடுத்தா பிறகு நான் இந்த ஹெல்பிங் வீடியோவிலேருந்து நான் விடுதலை செய்யப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் நான் எனக்கு குடும்பம் இருக்குது, எனது குழந்தைகள் இருக்கணும், அவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நான் இந்த ஹெல்பிங் வீடியோவில் இத்துடன் நிறைவு செய்வதாக அவர் தெரிவித்திருந்தார். அதாவது DK கார்த்திக் இன்றைய தினம் பிற்பகல் 3 மணி அளவிலே கைது செய்யப்பட்ட பின்னர் அவரை விடுதலை செய்வதற்காக அவருடைய குடும்பத்தினர் உறவினர்கள் பெரும் முயற்சி எடுத்து அந்த லோயர் மூலம் விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஆனால் அந்த விடுதலையானது அவர் விடுதலை செய்யப்படவில்லை. ஏனென்றால் அந்த லோயரானவர் இவருக்கு சார்பாக முன்னிலையாகி பாதிட முன்வரவில்லை. இதனால் அவரை விடுதலை செய்வதற்கான வழிமுறைகள் காணப்படவில்லை என்பதால் இன்றைய தினம் DK கார்த்திக் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். DK கார்த்திக் தொடர்ந்து தற்போது பெரும் பேசும் பொருளாக இருப்பது உதவி திட்டங்கள் பல செய்தவர்கள் தற்போது சிறைச்சாலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரபல யூடியூபர்ஸ் அதாவது DK கார்த்திக், DK கிருஷ்ணா அவர்கள் எல்லாம் பிரபல ஹெல்பிங் வீடியோ எல்லாம் செய்து யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தமிழர் பகுதியிலே, அதாவது கிளிநொச்சி பகுதியில் மற்றும் முல்லைத்தீவு பகுதியிலே DK கார்த்திக் என்பவர் ஹெல்பிங் வீடியோ செய்து கொண்டிருக்கிறவர். அதனைத் தொடர்ந்து இங்கே யாழ்ப்பாண பகுதிகள் மற்றும் கொழும்பு, அதாவது இந்த திருவோணமலை, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு அனைத்து இடங்களிலும் கிருஷ்ணா அவர்கள் சென்று உதவி திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பல உதவி திட்டங்கள் செய்து வரும் ஹெல்பிங் வீடியோ செய்து வரும் யூடியூபர்ஸ் எல்லாம் தற்போது சிறைச்சாலை செல்லும் அளவிற்கு இந்த நிலைமை மாறி இருக்கிறது. வன்னி ஊழல் ஒழிப்பு அணியினர் பல்வேறு ரகசியங்களை தற்போது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு உதாரணமாக கிருஷ்ணா, DK கார்த்திக், தற்போது சங்கவி அன்று பல்வேறு அந்த கிளிநொச்சி பகுதியில் இருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர்கள், அரச சார்பான உறுப்பினர்கள் மற்றும் பெண்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டுக்களையும் தற்போது இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணியினர் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே DK கார்த்திக் என்பவர் அந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணியினருக்கு பக்கபலமாக அதனை இயக்கி கொண்டிருப்பவர் பிரபல பாராளுமன்ற உறுப்பினர் தான் என ஒரு தனது DK வன்னி என்ற சமூக வலைத்தளத்திலே தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணியினருக்கு சார்பாக வன்னி ஊழல் ஒழிப்பு அணியினுக்கு பின்புலமாக இந்த பிரபல பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பதாகவும் அதனை இயக்குவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது எந்த வகையிலே உண்மை என்பது மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு திடீரென பல்வேறுபட்ட நபர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இவ்வாறு கைதானது அதிரடியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா என்ற செயற்திட்டமானது தற்போது இடம்பெறுகிறதா என மக்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போ அந்த ஊழல் செய்தவர்களை மற்றும் குற்றம் செய்தவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அரசியல்வாதிகளை தாண்டி தற்போது யூடியூபருக்கும் அந்த ஊழல் அச்சுறுத்தல் விட்ட யூடியூபர்ஸ் மேருக்கும் இவ்வாறு கைதுகள் தற்போது இடம்பெறுகின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா தற்போது சிறப்பாக தனது கிளீன் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது என்பது மக்களுக்கு கொஞ்சம் புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்படி பல்வேறு கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தற்போது இந்த DK கார்த்திக் கைது செய்யப்பட்டது என்பது மக்கள், அதாவது யூடியூப்புக்கு இது திடீரென ஒரு அரசியல்
பின்புல அரசியல்வாதியினுடைய செயற்பாடுகள் இருந்து தான் கைது செய்யப்பட்டிருப்பதாக டிகே கார்த்திக் தெரிவித்திருக்கின்றார். கிளீன் ஸ்ரீலங்கா தனது கிளீன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பொதுமக்களாகிய எங்களுடைய வேண்டுகோள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஏதும் விமர்சனங்கள் இருப்பின் தெரியப்படுத்துங்கள். கான்டிவன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கூடுதலான பெருந்திரளான மக்கள் எமது காணொளிகளை பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் ஒரு சிறப்பான காணொளிகளை பதிவிட காத்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.